சிறுவர்கள் விளையாட்டு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, குளங்கள் செப்பரேட் பண்ணியிருந்தாலும் சரி, முக்கிய நடத்துவார்கள் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்படுகின்ற வீடுகள் என்றாலும் சரி, மக்களுடைய தேவைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் சீராக செல்வதற்கான பணிகள் என்றாலும் சரி, தடையில்லா மின்சாரம் என்றாலும் சரி, குளத்தூர் தொகுதியிலே பாதுகாப்போடு மக்கள் வசிப்பதற்கு உண்டான சூழல் உருவாக வேண்டும் என்றாலும் சரி, சீரான சாலைகள், சீரான மின்சார வசதி போன்ற அனைத்து திட்டங்களையும் முதல்வர் அவர்கள் பார்த்து நிறைவேற்றி வருகின்றார். இந்த தொகுதியை பொறுத்தளவில் தண்ணீரை பெற்ற தொகுதியாக வெகு விரைவில் மாறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாடி தொடங்கிய திமுக முக்கிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கிட்ட தொகுதிகள் எலெக்ஷன் ரேஸில் திமுக முன்னிலையில் இருக்கு நினைக்கிறீங்க? 2026 2.0 அனைத்தும் 4 கால் பாய்ச்சல் தான் சென்று கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் 8 கால் பாய்ச்சல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பாய்ச்சலின் வேகத்தின் காற்றை கூட பின்னால் வருகின்ற எதிர்கட்சிகள் பிடிக்க முடியாது என்பது இந்த தேர்தலில் வெற்றி உறுதிப்படுத்தும். திமுக ஒரு தீய சக்தினே தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? மஞ்சு அதெல்லாம் பதில் தமிழ்ச்சியம்மா நிறைய நாள் ஊரில் இல்லாமல் போயிடுறாங்க. யாரும் தானாக ரயில்வே ஸ்டேஷனில் எழுத போய் தானே போய் ஐடியத்துக்கு போகிறாங்க. அதை கையில் எடுத்து முதல்வர் தூத்து போடுறாரு. ஒன்றே நீங்கள் தூங்கிடுங்க, அந்த சர்க்கார் இழிச்சிக்கிட்டு அதை நாங்களாக எதையும் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மக்கள் மனதில் எங்கள் முதல்வர் வீட்டிருக்கின்றார். மக்களோடு மக்களாக இருக்கின்ற நாங்கள் எதையும் தேவையில்லாத ஒரு பொருளை கையில் எடுத்து விளம்பரம் தேடுகின்ற அவசியம் இல்லை. அண்ணாமலைக்கே இந்த தமிழ்நாட்டுக்கே என்ன மாற்றம் பண்ணணும். அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் இருப்ப காட்டிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு எதிர்வார்த்தை இருக்கிறாரு. இதுக்கு நம்ம எதிர்வாதம் பண்ணோம்னா உடனே அவருக்கு ஒரு விளம்பரம் போய் சேருது. இதை தவிர்த்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள ஏதாவது செய்திருக்கிறாரா? எந்த வகையிலாவது தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? வருகின்ற போதே பாரதிய ஜனதாவில் பதவியோடு வந்தவர், வருகின்ற போதே பாரதிய ஜனதாவுக்கு வருகின்ற போதே பதவி கோட்டை அனுபவித்தவர். இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய தேவைகளை